நம்ம இப்போ பார்க்க போகிறது ஜவ்வரிசி தோசை. ஜவ்வரிசி தோசைக்கு தேவையானது என்னென்னா, ஜவ்வரிசி 150 கிராம், பச்சரிசி 150 கிராம், உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, ஜீரகம். பார்த்திங்க அப்படின்னா ஜவ்வரிசியை நல்லா அலசிட்டு இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுக்கணும் ஒரு 1.5 ஹவர்ஸ்க்கு. அதே மாதிரி இந்த பச்சரிசியும் பார்த்தீங்க அப்படின்னா இதையும் உளுத்தம்பருப்பையும் சேர்த்து ஊற வச்சுக்கணும். இப்போ ரெண்டையும் தனித்தனியாக ஊற வச்சுக்கணும். தண்ணியை வடிச்சிட்டு ரெண்டையும் சேர்த்து அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், பச்சை மிளகாய் 1, இஞ்சி சில துண்டு, சீரகம் 1 ஸ்பூன், அப்புறம் ஜவ்வரிசி. இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி ஜவ்வரிசி, சீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் ஒரு ஓட்டிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இது தனியாக எடுத்து வச்சு இதோட இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா அரிசியும் எடுத்து இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து புளிக்க வைங்க ஃபார் 3 hours. 3 மணி நேரத்துக்கு இல்லை குறைஞ்சது 2 மணி நேரத்துக்கு ஆகவாது புளிக்க வைக்கணும். இந்த மாதிரி அரிசியும் போட்டு அதோட அரைச்சிக்கணும். பாருங்க, இந்த மாதிரி பதத்துக்கு வரும்போது அரைச்சினது தனியாக எடுத்து வச்சுக்கணும். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் தக்காளி கூட ஒன்று போடலாம். நான் இப்போ செய்ய போகிறது இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இஞ்சி சட்னி, அதனால் தக்காளி போடலை. தேங்காய் சட்னி போடுறதா இருந்தால் நீங்கள் தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. புளிக்கிறதுக்கு 2 hours பிடிச்சி இது புளிக்க விடுங்க. விருப்பப்படுறவங்க வெங்காயம் தாளித்து அதில் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை, கொத்தமல்லி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு டிப்ஸ் சொல்லட்டுமா? ஜவ்வரிசி நிறைய பேர் சேர்த்தா வாய்வு தொல்லை அப்படின்றாங்க. அதனால தான் கூட இஞ்சி சேர்த்துனா ஒன்றும் ஆகாது. எதுவுமே தேவைக்கு அதிகமாக சேர்த்தும்போது நல்லதுக்கு இல்லை தான். அதனால் தேவையாக சேர்த்துங்க, எல்லாமே நல்லா வரும். இதோ இங்கே பாருங்கள், ஜவ்வரிசி மாவு ரெடி ஆகி போச்சு. இப்போ இது தோசையாக ஊற்ற போகிறோம். கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் வரும். நீங்கள் இன்னும் நல்ல பெருசாக வரணுன்னா இன்னும் கொஞ்சம் இட்லி அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தோசை போட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டு சிம்மில் ஒரு 2 minutes வைங்க. ஜவ்வரிசி தோசை ரெடி. திருப்பியும் நல்லா செவக்க விட்டுட்டு ஜவ்வரிசி தோசை ரெடி. இந்த மாதிரி ஜவ்வரிசி தோசையும் இஞ்சி சட்னியும் சாப்பிட சூப்பராக இருக்கும்.